ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரும் சோதனைகளால் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கண் திருஷ்டி, பொறாமை மற்றும் தீய சக்திகளால் உங்கள் முன்னேற்றம் தடைபடுகிறதா? கவலை வேண்டாம். அன்னை ஆதிபராசக்தி அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தபோது சொல்லப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் உள்ளது. இந்த இரண்டு வரி எளிய மந்திரம் அன்னையின் 11 மகாசக்திகளும் அடங்கியுள்ளன என்றால் அது மிகையாகாது. இந்த ஒரு மந்திரம் உங்கள் வீட்டை சுற்றிலும் எப்படி ஒரு இரும்பு கவசத்தை உருவாக்கும்? இதை எப்படி சொன்னால் நினைத்தது நடக்கும்? வாருங்கள் பார்ப்போம். ஓம் ஜயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே. இன்னொரு முறை பார்க்கலாம். ஓம் ஜயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே. அன்பர்களே, இந்த மந்திரம் வெறும் சொற்கள் அல்ல. இது அன்னைக்கு சூடப்படும் 11 மகுடங்களாகும். ஜயந்தி என்றால் வெற்றியை தருபவள், மங்களா என்றால் நன்மைகளை வாரி வழங்குபவள், காளி என்றால் காலத்தையும் கடந்தவள், கர்ம வினைகளை அழிப்பவள், பத்ரகாளி என்றால் மங்களமான காளி, பக்தர்களை காப்பவள் என்று அர்த்தம், கபாலினி என்றால் கபாலத்தை ஏந்தியவள், ஆணவத்தை அழிப்பவள் என்று அர்த்தம், துர்கா என்றால் அடைய முடியாதவள், கோட்டையாக இருந்து காப்பவள் என்று அர்த்தம், க்ஷமா என்றால் மன்னிக்கும் குணம் கொண்டவள் என்று அர்த்தம், சிவா என்றால் மங்களத்தின் வடிவம் என்று அர்த்தம், தாத்ரி என்றால் உலகத்தை தாங்கும் அன்னை என்று அர்த்தம், ஸ்வாஹா மற்றும் ஸ்வதா என்றால் தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் அர்ப்பணிக்கப்படும் சக்திகள் என்று அர்த்தம். அன்பர்களே, இந்த மந்திரத்தை எப்பொழுது சொல்லலாம்? இந்த மந்திரத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் செவ்வாய், வெள்ளி அல்லது அமாவாசை நாட்களில் வீட்டில் விளக்கேற்றி 11 அல்லது 108 முறை சொன்னால் அதன் சக்தி அபரிமிதமானதாக இருக்கும். ஒரு எலுமிச்சை பழத்தை அன்னை முன் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் பிரார்த்தனைகளை வையுங்கள். பயம் ஏற்படும் தருணங்களில் அல்லது புதிய காரியங்களை தொடங்கும் பொழுது இதை ஒரு முறை சொன்னாலே போதும். அன்னை உங்களுக்கு துணையாக வருவாள். அன்னையின் பாதம் இருக்கும் இடத்தில் அஷ்டலக்ஷ்மிகளும் கொழிக்கும். இந்த ஜெயந்தி மங்களா காளி மந்திரம் உங்கள் இல்லத்தில் நிம்மதியையும் எவராலும் தடுக்க முடியாத வெற்றியையும் கொண்டு வரட்டும். அன்னையின் ஆசி பெற கமெண்டில் ஓம் சக்தி அல்லது ஜெய் ஸ்ரீ மகாகாளி என்று பதிவிடுங்கள். இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் பகிருங்கள். தர்மம் உங்களை காக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒலி எங்கும் பரவட்டும். Oh.